நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் தான். லாஸ்ட் கிளாஸ்லயும் அதான் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பாக்குறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வெயிட் ஏன் வருது, வெயிட் கெயின்னா என்ன, ஸோ அதோடைய டேஞ்சர்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷால்லா அதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ சொல்யூஷனை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. வாட் டு ஈட், ஹவு டு ஈட், வென் டு ஈட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா நம்ம வெயிட்னா என்ன, இந்த வெயிட்டை லாஸ் பண்றது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் தான் நம்ம கத்துக்க போறோம். நம்ம இங்க கத்துக்க போறது ஒரு 2% ஆஃப் நாலேஜ் தான். ஸோ கம்ப்ளீட்டா நம்மளால கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது. எவ்ரி வீக் இன்ஷால்லா வந்து எல்லா வீக்கும் நமக்கு வெபினார் இருக்கும். அந்த வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது இதுக்கான நாலேஜை ஓரளவு நம்ம ப்ராப்பரான நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் இல்ல. இங்க சிலர் வந்து அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, இல்ல ஓவர் வெயிட்ல இருப்பாங்க. இல்ல நான் கரெக்டா ஃபிட்டா இருக்கேன், என்னோட பிஎம்ஐ கரெக்டா இருக்கு, என்னோட வெயிட் ஹிப் ரேஷியோ கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? பிஎம்ஐ அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், நம்மளுடைய வெயிட் டிவைட் பை ஹைட் ஸ்கொயர். அதுல நமக்கு ப்ராப்பரா இந்த பர்டிகுலர் பிஎம்ஐக்குள்ள நமக்கு இருக்கா, அந்த பர்டிகுலர் பிஎம்ஐக்குள்ள இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து ஹெல்தி வெயிட்ல இருக்கோம் அப்படின்றத இருக்கும். அதே மாதிரி இன்ச் ஈவன் வந்து நார்மல் வெயிட்ல தான் இருப்பாங்க, பட் பாடி ஒபீஸா தெரியும். ஃபேஸ்லாம் நல்லா குண்டா தெரியும், பாடி ஒபீஸா தெரியும். சிலர் எக்ஸசிவ் வெயிட்டா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க பாடி வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த பாடி ஃபேட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம வந்து ஹெல்த்தா இருக்குமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஒன்று நம்மளோட வெயிட் மட்டுமே நம்ம ஹெல்த்தை டிசைட் பண்ணிடாது. அந்த சேம் டைம் நம்மளோட வெயிட் ஹிப் ரேஷியோ, அந்த சேம் டைம் நமக்கு வேற எந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸும் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இதுல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அப்நார்மாலிட்டி இருக்கும். நம்ம எல்லாரும் இன்கேஸ் வந்து இன்கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கும், ஸோ பிஎம்ஐவே அதிகமா இருக்கும், ஆர்எல்ஸ் நம்மளுடைய வெயிட் ஹிப் ரேஷியோ. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கலாம். இன்ச் டேப் எடுத்துட்டு நம்மளோட வெயிட்னா எக்ஸாக்டா நம்மளோட வெயிட் கிட்ட ஹிப்போட அந்த லோவர் கார்னர்ல எடுத்துக்கலாம். அண்ட் வெயிட் ஹிப்போடைய ரேஷியோ. ஸோ இந்த வெயிஸ்டும் ஹிப்போடைய ரேஷியோவும் நமக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட்ல இருக்கணும். இந்த லிமிட்டை தாண்டி போகுது அப்படின்னா ஒரு இன்ச் டேப் எடுத்து சும்மா நம்ம எக்ஸாக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ ரேண்டமா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலுக்கு 80 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கணும், மேலுக்கு 90 இன்ச்சஸ்க்குள்ள இருக்கணும். அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஹெல்தியா இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிஎம்ஐயும் கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி வெயிட் ஹிப் ரேஷியோவும் கரெக்டா இருக்கணும். ரெண்டுமே கரெக்டா இருந்தா ஹெல்தியா இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்க்கவே தேவையில்லை, கண்டிப்பா அது அதிகமா தான் இருக்கும். ஒன்னு பிஎம்ஐ அதிகமா இருக்கும், இல்லைன்னா வெயிட் ஹிப் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் அதிகமா தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்றத நம்ம கேட்போம். நமக்கு என்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, எந்த டயட்டும் இருக்கக்கூடாது, எந்த பிசிக்கல் எக்ஸசைஸும் நான் பண்ணக்கூடாது, ஆனா நல்லா சாப்பிடணும், ஆனா வெயிட் இம்ப்ரூவ் ஆகக்கூடாது. இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்மளோட வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ஆனா அதுக்காக நான் எந்த எஃபோர்ட்டும் எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய வியூஸ் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டயட்டும் இல்லாம, எந்த ஒரு ப்ராப்பரான பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாம எப்படி வெயிட் லாஸ் பண்றது, ஹனில லெமன் போட்டு காலையில குடிங்க உடனே வெயிட் லாஸ் ஆகும், இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க உடனே வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படிதானே? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க நீங்க வந்து மெசேஜ்ல எல்லாம் சொல்ல வேண்டாம். சிம்பிள் டிப்ஸ், எல்லாரும் டிப்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். இதுக்கு என்ன டிப்ஸ், இதுக்கு என்ன டிப்ஸ், இதுக்கு என்ன சொல்லணும், அதுக்கு என்ன சொல்லணும், டிப்ஸ் எதிர்பார்க்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இது ஏன் வருதுன்னு யோசிக்க மாட்டோமா? இது ஏன் இது வருது, இது எப்படி நம்ம வெளிய இருந்து எப்படி இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வருது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமா? கேக்குறது எல்லாரும் கேக்குறாங்க. இந்த டிசீஸ் இருக்கு, இதுக்கு டிப்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு டிப்ஸ் கொடுங்க. டிப்ஸ் கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்றோமா முழுசா? இல்லையா? கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக எந்த ஒரு டிசீஸை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ரூட் காஸ் என்ன, அது ஏன் வருது, எப்படி வருது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர முடியும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம வெயிட்டுக்கும் பார்க்க போறோம். நம்ம வெயிட் ஏன் வருது, கொஸ்டின் ஆன்சர் செஷன் லாஸ்ட்ல 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம் இன்ஷால்லா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்த வெயிட் வந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லாம லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா வெயிட் ஏறவே ஏறாது.
அவங்களாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஈவன் சிலர் பொறாம கூட போடுவாங்க. "எப்படிப்பா நீ சாப்பிட்டுட்டே இருக்க, நான் வெயிட்டே ஏற மாட்டுது. எப்படி உன்னால முடியுது? பாம்பு உடம்புப்பா உனக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஏன் பாம்பு உடம்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாம்பு இருக்குல்ல, ஸ்னேக்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு 2 கேஜி இருக்கு அப்படின்னா, அதை விட டபுள் த ரேட் ஒரு 4 கேஜி இருக்கக்கூடிய 6 கேஜி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணவை வந்து அப்படியே சாப்பிடும். ஒரே இதுல. எப்படி முழுங்கோலா பாம்பு பார்த்திருப்போம் நம்ம நிறைய. டிவில பார்த்திருப்போம், நேர்ல கூட பார்த்திருப்போம் நம்ம. பாம்பு வந்து தன்னோட வெயிட்ட விட டபுள் த வெயிட் வந்து சாப்பாட அட் த டைம்ல ஒரே டைம்ல எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 2 வாரத்துக்கு சாப்பிடவே செய்யாது. அந்த மாதிரி நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியுன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஒரு தடவை தான் சாப்பிடணும். 2 வாரத்துக்கு சாப்பிடவே கூடாது. முடியாதுன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. கண்டிப்பா முடியாது நம்மளால. எல்லாரும் கண்டிப்பா கை தூக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து அலார்ம் அடிக்கிற மாரி மண்டைக்குள்ள அலார்ம் அடிச்சுட்டே இருக்கும். 3 நேரமும் சாப்பிடணும், சாப்பிடணும், சாப்பிடணும் அப்படின்ற அலார்ம். பசிக்குதோ, பசிக்கலையோ, பசிக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. 3 நேரமும் கரெக்ட்டா சாப்பிடணும். காலையில நம்ம ஒரு ஃபஜ்ருக்கு எழுந்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஜ்ருக்கு எழுந்துக்கிறோம். ஒரு 5:30க்கு தொழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உலாத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நடுவுல சிலர் தூங்குவாங்க, தூங்காம கூட இருப்பாங்க. நமக்கு அந்த டைம்ல பசின்ற ஒண்ண ஃபீல் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு இருக்கணும். 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுறோமா, நைட் அப்புறம் ஒரு 12 மணிக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும். 12 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் 8 மணிக்கு திரும்ப சாப்பாடு வேணும். அதுக்கப்புறம் லேட் நைட்டும் சாப்பாடு வேணும். இதுக்கு நடுவுல டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வேணும். கம்ப்ளீட்டா இதெல்லாம் சாப்பிடாம நமக்கு ஒரு நாள் கூட கடக்க முடியாது. ஒரே ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, அப்படியே தலை சுத்தும், டயர்ட் ஆயிரும் பாடி எல்லாம். நான் மத்தியானம் சாப்பிடலப்பா, அதான் இவ்ளோ டயர்டா இருக்கேன். தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பிடலன்னா கூட தலைவலி எல்லாம் வரும், டயர்ட் ஆகும். சும்மா தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம்ல. எல்லாருக்குமே இருக்கும். எக்செப்ஷனே கிடையாது. எனக்கெல்லாம் நான் 3 நாள் சாப்பிடலன்னா கூட தலையே வலிக்காது. 3 நாள் சாப்பிடலன்னா கூட நான் நல்லா ஃப்ரீயா ஆக்டிவா இருப்பேன்னு யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் 2 நேரத்துல டிஃபரெண்ட் இருக்குமே தவிர, ஆனா பெரும்பாலும் ஒரு நேரம் சாப்பிடல அப்படின்னாலே நமக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பு கிடையாது, நம்மளோட மனசு தான். நம்மளோட மனசு என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் சாப்பிடணும், சாப்பிடணும் அப்படின்னு நம்மள இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப இன்சிஸ்ட் பண்ணும்போது சாப்பிடல அப்படின்னும்போது, நம்ம சாப்பிடல, சாப்பிடல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போயிட்டே இருக்க, அந்த ஹெட்டேக் வரதோ சரி, வேற எந்த சிம்டம்ஸ் டயர்ட்னஸோ, அப்ப ஆக்சுவலா அது பாடியில நடக்கலையா அப்படின்னா, ஆக்சுவலா பாடியில நடக்குது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சிம்டம் தான். அப்போ அந்த அந்த சைக்காலஜிக்கல் சிம்டம் ஆமா. நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஓகே. சோ அதே மாரி தான் நம்ம நம்ம வந்து அத நெனச்சுட்டே இருக்கோமே தவிர, ஆக்சுவலா பசி வரல. ஏன்னா பசி அப்படின்றத 2 டெர்மா பிரிக்கிறாங்க. ஒண்ணு அப்பிடைட், இன்னொன்னு ஹங்கர். சோ நமக்கு வர்றதெல்லாம் பெரும்பாலும் ஹங்கர் தான் வருது. அப்பிடைட் அப்படின்றது வர்றது இல்ல. ஹங்கர் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலான ஹங்கர்னா என்னன்னா, நம்ம இப்ப பசியா ஃபீல் பண்றோம்ல. காலையில 7 மணிக்கு சாப்பிடுறோம். 12 மணிக்கே அப்படியே வயிறுல இருந்து ஒரு ஃபீல் வயிற போட்டு அப்படியே குடையிற மாரி ஒரு ஃபீல் வரும். ஆம், ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூல்ல இருந்தோம் அப்படின்னா லஞ்ச் பீரியட் ஆகுது அப்படின்னாலே அப்படியே அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஹங்கர் ஆக்சுவலா பசியே கிடையாது. அது வெறும் நம்மளோட பாடியில இருந்து வரக்கூடிய எமோஷனல் ஹங்கர். நம்ம எமோஷனால 12 மணிக்கு பெல் அடிச்சிரும் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஏற்படுத்தல அந்த ஹங்கர். ஆக்சுவலா அப்பிடைட் அப்படின்றது தான் ரியலா நம்ம பாடியில ஏற்படக்கூடியது. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படின்னா, அப்போ ஒரு பசி ஏற்படும்ல. ஆனா ஆக்சுவலா நம்ம ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா, காலையில ஃபாஸ்டிங் இருப்போம். மதியானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பசி அதிகரிக்க ஆரம்பிக்கும். சாயந்தரம் அப்படி அப்படியே குறைஞ்சிரும். அப்புறம் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சமா சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல் ஆயிரும். இதுதான் ரியல் ஹங்கர். சாரி இதுதான் ரியல் அப்பிடைட். ஸோ நமக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து பல நேரங்கள்ல வர்றது வந்து ஹங்கர் தான் தவிர அப்பிடைட் இல்ல. ஸோ இந்த ஹங்கரையும் அப்பிடைட்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் பசிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது கேட்கும்போது நமக்கு காமெடியா இருக்கும். சாப்பிடாம இரு பசிக்கும் அப்படின்னு சொன்னா காமெடியா தான் இருக்கும். பட் ஆக்சுவலா அதுதான் உண்மை. நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா, அப்பதான் நமக்கு வந்து உண்மையான அந்த அப்பிடைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த கன்டென்ட்குள்ள வந்துரலாம். எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்? ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்? உங்களுக்கான ரீசன் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்? ஷேப்புக்காக. வெயிட் கெயின் டிப்ஸ் ப்ளீஸ்.
அதுக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சிடலாம் இன்ஷால்லா. ஃபிட்னஸ்க்காக. வேற எதுக்காகனா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா. ஹெல்தியா இருக்கிறதுக்கு, ஆக்டிவா இருக்கிறதுக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் ஆக்டிவா இருக்கிறதுக்காக, மெயின்டைன் ஹெல்த்துக்காக, ஆக்டிவா ஒர்க்ல ஆக்டிவா இருக்கிறதுக்காக, வேற எந்த ரீசனும் இல்லையா? ஃபார் பாடி ஷேமிங். குண்டா இருந்தா பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, யங்கா தெரியறதுக்கு, இந்த மாதிரி தான் புதுசா கேக்குறேன். ஹெல்தியா இருந்தாதான் அமல் செய்ய முடியும். மாஷா அல்லாஹ் பாரிக். வெயிட் கெயின் டிப்ஸ் சொல்றோம்ப்பா, வேற கிளாஸ்ல சொல்லுவோம், இந்த கிளாஸ்ல கிடையாது. மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய ரீசன்ஸ் இருக்கு நமக்கு. 3 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்னு சைக்காலஜிக்கல் ரீசன். சைக்காலஜிக்கல் ரீசன் அப்படின்னா ஓவர் வெயிட்டா இருக்கும்போது பாடி ஷேமிங் நடக்க ஆரம்பிக்கும். ஏன் இப்படி குண்டா இருக்க, ஏன் இப்படி தெரியுற, அந்த மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம குண்டா இருக்கும்போது நம்மளால சில விஷயங்களை ஆக்டிவா நம்ம பண்ண முடியாது. அந்த ஒரு சைக்காலஜிக்கலான ரீசன். ரெண்டாவது பிசியாலஜிக்கல் ரீசன். அந்த ஆக்டிவா இருக்க முடியாதுன்னு நம்ம ஃபீல் பண்றதுனால நம்மளால ஃபர்ஸ்ட் குண்டாக்குறதே ஆக்டிவா இல்லாதனால நடக்கும். அண்ட் அகெயின் குண்டாயிட்டோம் அப்படின்னா ஆக்டிவா இல்லாம நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், மொபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டாவது ரீசன். ஸோ ஒன்னு சைக்காலஜிக்கல் ரீசன், இன்னொன்னு பிசியாலஜிக்கல் ரீசன். மூணாவது என்னது? மூணாவது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன். நம்ம வெயிட் அதிகமாக ஆக ஆக மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றத நீங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க போல. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வெயிட்டோட அந்த நம்ம பாடியில இருக்க ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆர்கன்ஸை சுத்தி அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வயிறு, டம்மில வயிறு நல்லா தொப்பை போட ஆரம்பிக்கும், தைஸ்ல சேர ஆரம்பிக்கும், ஷோல்டர்ல சேர ஆரம்பிக்கும், ஆர்ம்ஸ்ல சேர ஆரம்பிக்கும். அந்த சேம் டைம் நம்ம விசரல் ஆர்கன்ஸ் கூட, விசரல்னு சொன்னா அந்த ஆர்கன் தான், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனை சுத்தி ஃபேட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேட் போய் சேர்ந்து 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 என்ன ஆகும் அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோமை காஸ் பண்ணும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ். எல்லா கார்டியோவாஸ்குலர் டிசார்டர் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம் வருது. ஃபர்ஸ்ட் டிஸ்லிபிடிமியா. நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டாக்டர். அது ஒண்ணும் இல்ல, கொலஸ்ட்ரால் மட்டும் தான் அதிகமா இருக்கு, மத்தபடி பிரச்சனை. கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசார்டரை காஸ் பண்ணும். இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது நம்மளுடைய ஹார்ட்டோட பிளட் வெசல்ல போய் பிளாக் பண்ணி ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியா, ஹார்ட்டுக்கு போற பிளட்ட, போயிட்டு வர்ற பிளட்ட ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா என்ன யோசிப்பாங்க, உடனே போய் பைபாஸ் பண்ணணும், உடனே இல்லைன்னா ஸ்டண்ட் வைக்கணும். இதுதான். ஸோ பேசிக் என்ன அப்படின்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரால். இது எதனால வருது அப்படின்னா ஒபிசிட்டினாலதான் வருது, வெயிட் அதிகமா இருக்கிறதுனால வருது. சிலர் சொல்லுவாங்க எங்க டாடியோலாம் வெயிட்டே இல்லை ஆனா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா அவங்க வெயிட்டே இல்லைனாலும் அவங்களுடைய அந்த விசரல் ஃபேட், அந்த ஆர்கனை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேட் அதிகமா இருந்திருக்கு, அதனால அது வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்லிபிடிமியா, அடுத்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ், அந்த ஹார்ட்டுக்கு போறக்கூடிய வால்வுல அடைப்பு ஏற்படுது. டயபெட்டிஸ், இன்னைக்கு 30 இயர்ஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே டயபெட்டிஸ் ரொம்ப ரொம்ப காமன். யாரை பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்றத பெருமையா சொல்லிப்பாங்க. அந்த டயபெட்டிஸ் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸசிவ் வெயிட். எக்ஸசிவ் வெயிட் வந்து பாடி ஃபுல்லா இல்லைனாலும் சரி, வயிறு சுத்தி இருக்கு, தொப்பையா இருக்கு அப்படின்னாலும் டயபெட்டிஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லங் இஷ்யூஸ், சிஓபிடின்னு சொல்லுவாங்க, chronic obstructive pulmonary disorders. சிஓபிடியில வீசிங் ப்ராப்ளமா, இல்ல மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா, கொஞ்ச நேரம் ஏதாவது ஆக்டிவா பண்ணிட்டாங்க அப்படின்னா மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமான நிறைய நபர்கள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாலும் இந்த எக்ஸசிவ் வெயிட் தான். ஒன்னு பாடி வெயிட் ஆர் விசரல் வெயிட். சிலர் சொல்லுவாங்க ஒல்லியா இருக்காங்க அந்த வருது அப்படின்னா அவங்களுக்கு விசரல் வெயிட் அதிகமா இருக்கு, அந்த ஆர்கனை சுத்தி ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமா இருக்கு. அப்ப அவங்க கரெக்டான சாப்பாடை மாத்தி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எந்த ஆர்த்ரைட்டிஸ் வேணா எடுத்துக்கோங்க. 40 வயசுக்கு மேல முட்டியெல்லாம் வலிக்குது டாக்டர், ஷோல்டர் எல்லாம் வலிக்குது, ஃபர்ஸ்ட் கால் முட்டி தான் வலிக்குது, அப்புறம் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். இந்த டீஜெனரேட்டிவ் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வெயிட் தான், ஓவர் வெயிட். நீ பெயின் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாலே வெயிட்டை லாஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வெயிட்னால அந்த
அந்த ஃபேட் அக்குமுலேஷன்னால இந்த டீஜெனரேஷன் நடக்க ஆரம்பிக்குது போன்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன், நிறைய அலர்ஜிஸ், நிறைய மக்களை பார்த்தோம்னா எனக்கு இந்த அலர்ஜி இருக்கு, அந்த அலர்ஜி இருக்கு, போலன் அலர்ஜி இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, காலையில எஞ்ச உடனே ஸ்னீசிங் வரும், சைனஸ் வரும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலும் வெயிட் தான், ஓவர் வெயிட் தான். ஒன்னு பிசிக்கலாவே ஓவர் வெயிட்டா இருக்கும், இல்லைன்னா ஆர்கன்லாம் வெயிட்டா இருக்கும். ஸோ இதுதான் தேர்ட் ரீசன் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா, ஒண்ணு நமக்கே நம்மளை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், குண்டா இருக்குமே அப்படின்றது தோணும். ரெண்டாவது நம்மள பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி குண்டா இருக்க, ஏன் அப்படி இருக்க, அந்த மாதிரி இருக்கும்போது பாடி ஷேமிங் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு மோட்டிவேஷன் வரும், கண்டிப்பா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அப்படியே சரியாயிரும். நம்ம சாப்பிடும் போது அந்த மோட்டிவேஷன் நமக்கு வராது. ரெண்டாவது பிசிக்கலா நான் ஆக்டிவா இருக்கிறதுக்காக, மொபிலைசேஷன் நிறைய வந்து மூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது இந்த டிசீஸ் எல்லாமே, எல்லா மெட்டபாலிக் டிசார்டர், பிசிஓஎஸா இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும், எனி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். ஏன்னா மொத்தமா டிசீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப் தான். ஒன்னு கம்யூனிகபிள் டிசீஸ், இன்னொன்னு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன, ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தொற்றுறது. என்ன டிசீஸ்லாம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தொற்றி வரும்? கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுங்க. என்ன டிசீஸ்லாம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தொற்றிட்டு வரும்? ஃபீவர், ஃபீவர் தொற்றிட்டு வரும். வேற ஸ்கின் இன்ஃபெக்ஷனா? ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ரேர் தான். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சிக்கன் பாக்ஸ், அதான் வைரல், எனி இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து காமனா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ல வரக்கூடியது. அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் கூட இப்போ ஒரு வீட்லயே இருப்பாங்க, கோவிட் அந்த 5 பேருக்கும் வந்திருக்காது. ஒரு கோவிட்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம்ல. சோ அந்த கோவிட்ல ஒரு வீட்ல தான் இருந்திருப்பாங்க, அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு 2 பேருக்கு கோவிட் வந்திருக்கும், 3 பேருக்கு வந்திருக்காது. ஒரே இன்ஃபெக்ஷன் தான், பட் அவங்க 3 பேருக்கு வரல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமா இருக்காது. ஸோ கம்யூனிகபிள் டிசீஸே எல்லாருக்கும் பரவாது, இம்யூனிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாத டிசீஸ்லாம் என்ன? அதுதான் இந்த மெட்டபாலிக் டிசார்டர். கார்டியோவாஸ்குலர் டிசீஸா இருக்கட்டும், டயபெட்டிஸா இருக்கட்டும், லங் இஷ்யூஸா இருக்கட்டும், பிசிஓஎஸா இருக்கட்டும், யூட்ரஸ் இஷ்யூவா இருக்கட்டும், போன் டிசார்டரா இருக்கட்டும். சிலர் சொல்லுவாங்க என்னோட ஃபாதருக்கு இருக்கு, மதருக்கு இருக்கு, அப்ப எனக்கு டயபெட்டிஸ் வரும் தானே அப்படின்னா 100% வரணும்னு சான்ஸ் இல்லை. 50% வரலாம், 50% வராம இருக்கலாம். ஆனா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், என் ஃபாதருக்கு இருக்கு, எங்க அம்மாக்கு இருக்கு, எங்க வாப்பாக்கு இருக்கு, அதனால எனக்கு வந்துரும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா வந்துரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பார்த்துக்கணும். இந்த கம்யூனிகபிள் டிசீஸை வந்து நம்ம கண்டிப்பா அது ஒரு இன்ஃபெக்ஷன், ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எந்த டிபார்ட்மெண்டா, எந்த வே ஆஃப் மெடிசன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பட் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல நேச்சுரலா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறனாலும் சரி, அலோபதிக் மெடிசனா நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேற எந்த மெடிசன் எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. பட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு என்ன சொல்யூஷன்? டேப்லெட் மட்டும் தான் சொல்யூஷனா? ஏன்னா நம்ம நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அப்படி ஃபேஸ் பண்ணும்போதும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெடிசன் தான் எடுத்துக்கணும். நிறைய மெடிசன் எடுத்துக்கணும் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துல இருந்தும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் சரி, அது வராம இருக்கிறதுக்கும் சரி, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். கரெக்ட். நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுல முக்கியமானது இந்த வெயிட் லாஸ். அதனாலதான் இந்த வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வெயிட் லாஸ்லயும் யார் ரொம்ப முக்கியமா வெயிட் லாஸ் பண்ண தெரியுமா? ரொம்ப அர்ஜென்சில இருக்கவங்க யார் தெரியுமா? ஆப்பிள் ஷேப் பாடியில இருக்கவங்க. அது மோஸ்ட்லி மென்னுக்கு வரும். அத வயிறை சுத்தி நல்லா செம்மையா ஃபேட் இருக்கும், நிறைய வயிறை சுத்தி தொப்பை இருக்கும். இவங்க எல்லாம் வந்து ஆப்பிள் ஷேப் ஒபிசிட்டில இருக்கவங்க. விமென்க்கு மோஸ்ட்லி இருக்கிறது பியல் ஷேப் ஒபிசிட்டி. வயிறு பெருசா இருக்கும், தைஸ் பெருசா இருக்கும், பட் ரீஜன்ல அதிகமா ஃபேட் இருக்கும். இதெல்லாம் பியர் ஷேப் ஒபிசிட்டி. ஸோ ஆப்பிள் ஷேப், பியர் ஷேப்ல இருக்கிறவங்க, ஆப்பிள் ஷேப் இன்னும் அதிகமான டிசீஸ் வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பியர் ஷேப்லயும் நிறைய டிசீஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய பாடியும் கரெக்டான ஷேப்ல இருக்கணும், அதே மாதிரி வெயிட்டும் கரெக்டான வெயிட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். வாட் டு ஈட், வென் டு ஈட், ஹவு டு ஈட். இது 3 மட்டும் நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம். பெரிய பெரிய டயட் இருக்க தேவையில்லை, அப்புறம் நிறைய நிறைய எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, ஜிம்முக்கு போகணுன்ற அவசியம் இல்ல. வாட் டு ஈட், என்ன சாப்பிடுறோம், வென் டு ஈட், எப்ப சாப்பிடுறோம், ஹவு டு ஈட், எப்படி சாப்பிடுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹவு டு ஈட்ல இருந்து போகலாம். எப்படி சாப்பிடுறோம்?
நம்ம சாப்பாடை பிளேட்ல வச்சுட்டு டிவி ஆன் பண்ணாம நமக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. யாருக்கிட்டையாவது பேசாம சாப்பாடு இறங்கவே இறங்காது. இல்ல அப்படின்னா போன் ஆச்சு பார்க்கணும். அப்படிதானே? யாருக்கெல்லாம் அப்படி? டிவி பார்க்காம எனக்கு சாப்பாடு இறங்காது. போன் பார்க்காம ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே. சோ நம்ம வந்து அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கே அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாடி அந்த டைஜஷனுக்கு தேவையான ஹார்மோன்ஸை ப்ராப்பரா செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாடை நம்ம சாப்பாடு தான் சாப்பிடுறோம் அப்படின்றத சாப்பிட்டு மென்னு சாப்பிடுறோம், வேகமா முழுங்காம மென்னு சாப்பிடுறோம் அப்படின்னாலே நம்ம பாடியில ப்ராப்பரா அந்த டைஜஷனுக்கு தேவையான ஹார்மோன் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். 100% பீஸ்ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். டிவி பார்க்க கூடாது, போன் பார்க்க கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது. எவ்வளவு நேரம் சாப்பிட போறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம்? ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். ரொம்ப ஸ்லோ ஈட்டர்ஸ் எல்லாம் வந்து 20 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனா யூஸ்வலா நம்ம எடுத்துக்கோங்க. அந்த 10 நிமிஷம் கூட நம்மளால டிவி பார்க்க இருக்க முடியாதா? நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, தொழ போனோம் அப்படின்னாலே ஒரு ப்ரோக்ராம் வருது, ப்ரோக்ராம் நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் அப்படின்னா வேகமா தொழுதுட்டு ஓடி வந்துடும். தொழுதுறோம். அல்லாவுக்கு நம்ம வந்து அல்லா கூட கனெக்ட் ஆகுறோம். அப்புறம் வந்து நம்ம பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். அப்படி நம்ம வந்து அடிக்டடா இருக்கும். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சாப்பிடுற அந்த 10 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த சாப்பாடை பார்த்து ஃபீல் பண்ணி மென்னு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகும். இதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். பெரிய விஷயம்லாம் இல்ல. நான் வந்து பெரிய பெரிய டயட்லாம் ரொம்ப ஃபேன்சியா டயட்லாம் இதை சாப்பிடணுமா, அந்த காய் சாப்பிடணுமா? சாப்பிடுறத பார்த்து சாப்பிடுங்க. மென்னு சாப்பிடுங்க. ஒரு வாய் வாய்க்குள்ள போகுது அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ் சூ பண்றோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை டைம் நம்ம சூ பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு பைட் நம்ம வாய்க்குள்ள ஒரு வாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா எத்தனை டைம் நம்ம சூ பண்ணுவோம்? எத்தனை டைம் மெல்லுவோம்? சும்மா கமெண்ட்ல சொல்லுங்க. 3 டைம்ஸ். 3 தடவை மென்னோட முழுகிருவோம். தெரியலையே, யோசிச்சதே இல்ல. அதை பத்தி எல்லாம் யோசிச்சதே இல்ல. 5 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஒரு தடவை கூட மெல்ல மாட்டேன், அப்படியே முழுங்கிருவேன். சரி, ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் இதுதான் நம்ம செய்யறோம். ஸோ மென்னு சாப்பிடும்போது 20 டைம்ஸ் சூ பண்ணுமா? வாயில ஒரு சாப்பாடை வச்சு ஒரு 20 தடவையாவது சூ பண்ணணும். இப்போ நம்ம சாப்பாடை என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி மாதிரி முழுங்கணுமா? தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரி மாத்தணும். சோ நம்ம வயிறுக்குள்ள மிஷின் இல்ல, வாயில தான் மிஷின் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வயிறுக்குள்ள மிஷின் இருக்கு, அது போட்டு நல்லா அரைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த மிஷின் எங்க இருக்கு அப்படின்னா வாயில தான் இருக்கு. வாயில நல்லா அரைச்சு உள்ள போச்சு அப்படின்னா தான் வயிறுக்குள்ள வெறும் ஆசிட் தான் இருக்கு. வயிறுல ஆசிட் பிளஸ் நமக்கு தேவையான அந்த டைஜஷனை ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு. ஸோ அது 20% தான் ஆக்ட் பண்ணும். மிச்சது எல்லாமே என்ன பண்ணும்? நம்மளோட சூவ்ல தான் இருக்கு. ஸோ இனிமேல் நீங்க சாப்பிடும்போது நல்லா சூ பண்ணி சாப்பிடுறோமா? ஒரு சாப்பாடை ஒரு தடவை வாயில வச்சுட்டு 32 டைம்ஸ் நீங்க சூ பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு வெயிட் கெயினே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இன்ஷால்லா பாருங்க. ஸோ நல்லா மென்னு சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கீழே உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடணும். இப்பெல்லாம் நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்ல. ஸோ நம்ம நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கலாம் நமக்கு தேவை. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால மேல உட்காந்து தான் நாங்க சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் ரொம்ப ஹைஜீன் மாடல் அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே தரையில உட்காந்து சாப்பிடணும். எப்ப சாப்பிட்டாலும் தரையில உட்காந்து சாப்பிட பழகுங்க. எங்க சாப்பிட்டாலும் தரையில உட்காந்து சாப்பிடுங்க. ஹோட்டல்ல உட்காந்து தரையில சாப்பிட முடியுமா? ஹோட்டல்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல சாப்பிடுங்க. ஸோ எப்ப நம்ம சாப்பிட்டாலும் நமக்குன்னே ஒரு பொசிஷன் இருக்கு. ஆக்சுவலா இந்தியன் கல்ச்சர் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கிறதுக்கான ஒரு கல்ச்சர். அதை நம்ம எப்பெல்லாம் பிரேக் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து நிறைய டிசீஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ காலை மடக்கி உட்கார்ந்து மென்னு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஹவு டு ஈட். வாட் டு ஈட்? என்ன சாப்பிடணும்? எல்லாமே சாப்பிடலாம். பட் நமக்கே தெரியும்ல என்னெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு. அதை மட்டும் அவாய்ட் பண்ண போதும். டீப் ஃப்ரை நமக்கு தெரியும் அது அன்ஹெல்தி. அப்புறம் ஏன் சாப்பிடணும்? நமக்கு தெரியும் கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு எது வந்து அன்வான்டான விஷயம். இப்போ வந்து நல்லா சமோசா சாப்பிடுறோம், பர்கர், பீஸா அதெல்லாம் சாப்பிடுறோம், கொக்கோ கோலா சாப்பிட்ட உடனே எல்லாமே நமக்கே தெரியும். நான் ஒன்னும் புதுசா சொல்லி தரது இல்லை. இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே தெரியும். ஆயில் ஃபுட் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஃபுட். அப்புறம் வந்து நிறைய மைதா இருக்கக்கூடியது, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே என்ன தெரியும்? ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் அதுக்கான கிரேவிங்ஸ். ஸோ நம்மளோட மைண்டுக்கு வந்து கொஞ்சம்
கிரேவிங்ஸ் பக்கமே ஓடிட்டே இல்லாம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எனக்கு என்னெல்லாம் கெட்டதுன்னு தெரியுதோ அதுல மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. வேற எதுவுமே வேணாம். நீங்க காய் மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும், பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கே தெரியும்ல எதெல்லாம் வந்து அன்ஹெல்தி அப்படின்னு இருக்கோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுவோம். சோறு கூட தெரியும், நிறைய சாதம் வச்சு சாப்பிடுறது அன்ஹெல்தி நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சமா சாதம் வச்சுட்டு நிறைய காய் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சா அதை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு எல்லாம் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவைப்படும். ஆனா அதை அப்ளை பண்றோமா? அப்ளை பண்ணவே மாட்டோம். இங்க கூட நம்ம எல்லாரும் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் சொல்லுவாங்களா, இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, புதுசா சொல்லுவாங்களா, ஆனா அதை அப்ளை பண்ணுவோமா? அதெல்லாம் தெரியாது. ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோ நமக்கு இருக்க நாலேஜ அப்ளை பண்ணுங்க தயவு செஞ்சு. சாப்பிடுறத வந்து நம்ம எல்லாமே ஹெல்தியா இருக்கு அப்படின்றது தெரியுமா? நமக்கே தெரியும் ஃப்ரூட்ஸ்லாம் ஹெல்தி, வெஜிடபிள்லாம் ஹெல்தி, நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடும் ஹெல்தியானது தான். அது போக இந்த ஸ்நாக்ஸ் அன்ஹெல்தின்னு தெரியும், அப்புறம் டீப் ஃப்ரைலாம் அன்ஹெல்தின்னு தெரியும், ஃபாஸ்ட் ஃபுட் அன்ஹெல்தின்னு தெரியும், நிறைய நான்வெஜ் சாப்பிடுறது அன்ஹெல்தின்னு தெரியும். நட்ஸ் எல்லாம் அன்ஹெல்தியே கிடையாது, நட்ஸ் எல்லாம் ஹெல்தியான விஷயம். ஸோ நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஸோ நம்மளுடைய கார்ப்ஸோடைய லெவல் அதிகமா இந்த சாதத்துல, மைதால, சுகர்ல அந்த கார்போஹைட்ரேட்டோட லெவல் அது என்ன பண்ணும்னா டக்குன்னு ஸ்பைக் அதிகப்படுத்திட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அந்த இது மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. டீ காஃபினா நேச்சுரலா கண்ணுக்கு தெரிஞ்ச சுகர் எல்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச சுகர்லாம் என்ன? குலோப் ஜாமுன் சாப்பிடுறது, ஸ்வீட் சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசிவ் ஸ்வீட். அதே மாதிரிதான் டீ காஃபியும். டீ காஃபியும் ஸ்வீட்டா தானே இருக்கு. அப்படி உடனே சொல்லுவாங்க அப்ப பழங்கள்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்வீட்டா தானே? ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், ஏன்னா அதுல எக்ஸசிவ் ஃபைபர் இருக்கு. ஆனா நம்ம செய்யக்கூடிய எந்த ஸ்வீட்லயும் ஃபைபரே கிடையாது. சோ நமக்கு அப்வியஸா ஸ்வீட்னு தெரியுதுல, அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இப்போ உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே உங்க பாடி கூட நீங்க கம்யூனிகேட் பண்றதுதான். சாப்பிடும் போதும் சரி, எதை ஒரு சாப்பிடறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 செகண்ட், 5 செகண்ட், இது நமக்கு ஹெல்தியா, இது நமக்கு தேவையா, வேண்டாம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நம்ம பாடி கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிவர்ஸ் ஆயிருங்க. சாக்லேட் ஆப்வியஸ் சுகர், ஆப்வியஸா சுகர்னு எதுலாம் தெரியுதோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. டயட்ல பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம். அதுக்கும் நம்ம வந்து ஒரு வெபினார் பார்க்கலாம். என்ன விதமான டயட் சாப்பிட்டா எப்படி வந்து வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பட் சிம்பிளான பேசிக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆப்வியஸா தெரியக்கூடிய சுகர், ஆப்வியஸா தெரியக்கூடிய சால்ட்டி. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா குலோப் ஜாமுன் ரொம்ப கெட்டது, பட் ஊறுகாய் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுப்போம். பட் இந்த சால்ட் தான் சுகர் கிரேவிங்ஸ்க்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் சால்ட்டோடைய ரேஷியோ அதிகமாயிட்டே தான் யோசிப்பாங்க. முதல்ல கொஞ்சமா சால்ட் சாப்பிட்டுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சால்ட் அதிகமா ஏன்னா அந்த சால்ட் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுரும், டேஸ்ட் பட்ஸையே அப்படியே குறைச்சிடும். அப்போ சுகர் கிரேவிங்ஸ் வர்றதுக்கு காரணம் சால்ட் தான். ஸோ எக்ஸசிவா சுகர், எக்ஸசிவா சால்ட், ஆப்வியஸ் சுகர், ஆப்வியஸ் சால்ட் எதுலலாம் இருக்கோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க இன்ஷால்லா. ஸோ அதை அவாய்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆப்வியஸா தெரியக்கூடிய சுகரை ஸ்டாப் பண்ணிட்டோம், சால்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹவு டு ஈட், வாட் டு ஈட், வென் டு ஈட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஆல்மோஸ்ட் நான் ஒரு டைம் முடிய போது அந்த இதுக்குள்ள நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். என்ன அப்படின்னா ஹவு டு அந்த வென் டு ஈட் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எப்ப சாப்பிடணும்? நைட்டு 12 மணிக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 12 மணிக்கு சாப்பிடலாமா மிட் நைட் பிரியாணி? யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நோ நோ நோ. சரி, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மிட் நைட் பிரியாணி? சாப்பிடக்கூடாது. சரி, மதியம் தூங்கினாலும் வெயிட் போடுமா? எல்லாரும் இன்னொரு நாள் பேசலாம் சொல்லலாம். பிக்கிள்ல ப்ரோபயோட்டிக் நான் சொல்றது நம்ம ஊர்கா ப்ரோபயோட்டிக் பிக்கிள்லாம் நம்ம வந்து சைனீஸ் மாதிரி பண்றோமா அப்படின்றத பாக்கணும். ஐ ஹேட் நான்வெஜ். ஓகே, பிடிக்கும் பட் ட்ரை பண்ணல. ஓகே, வென் டு ஈட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றத மட்டும் யார் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் இருந்தாலுமே ஹாப்பி தான். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்லோகன் தெரியும், காலை சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ராஜா மாதிரி சாப்பிடணும், கிங் மாதிரி சாப்பிடணும். மதிய சாப்பாடு குயின் மாதிரி சாப்பிடணும். நைட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிங் மாதிரி எப்படி சாப்பிடணும் அப்படின்னா கிங் எப்படி வச்சிருப்பாரு, ஒரு ஃபுல் டேபிள்ல எல்லா வெரைட்டி ஆஃப் சாப்பாடும் இருக்கும். அதுல வந்து எல்லா வெரைட்டியும் இருக்கும், ஆனா அதுல வந்து நிறைய நிறைய இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் சாப்பாடு இருக்கும். நம்ம என்ன நினைச்சுப்போம்னா கிங்னா நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய வெரைட்டி இருக்கும். சோ கிங்கோட சாப்பாடு இப்படிதான் இருக்கும். மார்னிங் கிங் மாதிரி சாப்பிடணும்,
அதுக்கப்புறம் லஞ்ச் எப்படி சாப்பிடணும், குயின் மாதிரி சாப்பிடணும். குயின் எப்படி சாப்பிடுவாங்க, சாப்பிடும் போதே ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி குயின் மாதிரி சாப்பிடணும். அவங்களும் நிறைய வெரைட்டி இருப்பாங்க, பட் அதோட லெவலை கம்மி பண்ணிப்பாங்க. குயின் மாதிரி சாப்பிடணும். அப்போ டின்னர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு ஏழையோட சாப்பாடு. ஒரு ஏழையோட சாப்பாடு எப்படி இருக்கும், சிலர் சொல்லுவாங்க பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும், பெக்கர் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நேரம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க. நம்மளுடைய டயட் இந்த மாதிரி இருக்கா, காலையில நல்லா ஹெவியா சாப்பிடுறோமா, மத்தியானம் அதை விட கொஞ்சமா சாப்பிடுறோமா, நைட்டு ரொம்ப கம்மியா இல்ல சாப்பிடாமே இருக்குமா? யாருன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இருக்காங்கப்பா. ஓகே, மாஷா அல்லாஹ். யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இருக்காங்க. நான் மதியம் மட்டும்தான் கிங்கு. யா சரி, இப்படி கேட்டா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்கன்னு சொல்லுங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், காலையில சாப்பிடவே மாட்டேன். இங்க பாருங்க எத்தனை ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்னா சாப்பிடாம இருக்கிறது நல்லது தானே. காலையில சாப்பிடணும் ரொம்ப ஏன்னா நைட் ஃபுல்லா நம்ம தூங்குறோம், நைட் ஃபுல்லா தூங்குறோம். அப்போ வந்து பாடி வந்து அந்த எனர்ஜியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கு. அப்போ காலையில எழுந்த உடனே நமக்கு வந்து அந்த டேக்கான எனர்ஜி தேவை. காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது ஒரு நாள்ல எந்த சேஞ்சும் ஏற்படுத்தாது. அப்படியே ஃப்ரெக்மெண்டா நடந்துகிட்டே இருக்க 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 நம்ம பாடியோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய எனர்ஜி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ மார்னிங் ஃபுட் எடுத்துக்காம இருக்கிறதே நிறைய அல்சர் ப்ராப்ளமும் சரி, நிறைய அந்த டீஜெனரேஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ வென் டு ஈட், இந்த இந்த டைமோட பீரியட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு கிளாக் மாதிரி, ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. இது எப்படின்னா சன்ரைஸ் ஆகி சன் செட் ஆகுற மாதிரியே நம்ம பாடியில ஹார்மோன்ஸும் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சன் ரைஸ் ஆகும்போது எப்படி எத்தனை மணிக்கு ரைஸ் ஆகும், ஒரு 6 to 7 அந்த டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்போ சன் செட் ஆகும், 5:30 to 6:30 இந்த டைம் 1 hour கூட வச்சுக்கோங்க. இந்த டைம் மாதிரி தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் ரைஸ் ஆகும். அப்படியே காலையில எழுந்த உடனே அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், லஞ்ச்ல பீக் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சன் செட்ல அப்படியே குறைஞ்சு. இதுதான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ். நம்ம பேசுறது டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ், நம்ம டைஜஷனுக்கு தேவையான ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ஏத்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெயிட் அப்படின்றது எக்ஸசிவ் வெயிட்டே இருக்கவே இருக்காது. எப்போ இதை பிரேக் பண்றோமோ, இப்ப நைட்டு இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடணும். இந்த குலோப் ஜாமுன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஹார்மோன் இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்ல. ஆல்மோஸ்ட் இப்ப வந்து 8 o'clock ஆயிடுச்சு, 8:30 வந்து கம்ப்ளீட்டா டைஜஸ்டிவ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைஜஷன் ஆகாது. அந்த குளுக்கோஸ் அப்படியே டைரக்டா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். டைரக்டா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி பாடியில போய் எங்கேயாவது ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம மத்தியானம் ஒரு மார்னிங்ல ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கும் நைட் 8 o'clock 9 o'clock சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா மார்னிங்ல நம்ம சாப்பிடக்கூடிய குலோப் ஜாமுன் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, நமக்கு டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அந்த எனர்ஜியை அந்த டே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா நைட்டு சாப்பிட்றது அப்படியே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி பாடியில வெயிட்டை அதிகப்படுத்தும். ஸோ மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 மணிக்கு மேல இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற நைட்டு சாப்பாடு 7 மணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் குறைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடியில ஒவ்வொரு நாளும் செல் வந்து டெத் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் செல் இறந்துட்டே இருக்கும். அந்த செல் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு எலிமினேஷன் ப்ராசஸ் வேணும். அந்த எலிமினேஷனுக்கு எனர்ஜி வேணும். இப்ப இந்த பாடியில என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே அந்த ஃபுல் எனர்ஜியும் டைஜஷனுக்கு தான் போகுமே தவிர எலிமினேஷனுக்கு போகாது. அப்போ அந்த டைஜஷனுக்கு 3 நேரமும் நம்ம சாப்பிடுறோம், நைட்டும் லேட்டா சாப்பிடுறோம் அப்படின்னா எப்பவுமே இந்த எனர்ஜி எலிமினேஷன்ல போகாது. அப்ப அந்த எலிமினேஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம பாடியில நிறைய தங்க என்ன ஆகும், நிறைய டிசீஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிள். நம்ம டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்கா தெரியுறது இந்த நைட் லைஃப மாத்துறதுதான். இப்ப கூட நம்ம நைட்ல தான் கிளாஸ் வச்சிருக்கோம். இந்த நைட் லைஃப மாத்துறது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன அப்படின்னா 7 மணிக்கு மேல சாப்பிடாம இருக்கிறது நம்மளால முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் பசிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து அப்படியே டயர்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம 7 மணிக்கு சாப்பிடாம 9 மணிக்கா தூங்குறோம், நம்ம 11 மணி 12 மணி 1 மணிக்கு தூங்குறோம்.
அப்போ அவ்வளோ டைமும் நமக்கு எனர்ஜி தேவைப்படுற மாதிரி இருக்கே தவிர ஆக்சுவலா நமக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஸோ நம்ம நைட் 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஃபாஸ்டிங் மெத்தட் அப்படிதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஃபாஸ்டிங் கொடுத்துருக்கான்ல. ஸோ நம்ம மார்னிங் ஃபஜ்ர்ல சாப்பிட ஆரம்பிச்சு ஃபஜ்ருக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் மகரீப்க்கு அப்புறம் சாப்பிடுவோம். நம்ம வந்து மகரீப்ல இருந்து நைட் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம். அது வேற விஷயம். ஆனா கான்செப்ட் வந்து இதுதான். காலையில ஒரு சாப்பாடு, நைட் ஒரு சாப்பாடு இதுதான். இந்த சாப்பாடு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்ற டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. என்ன இவ்வளவுதான் இதுதான் சொல்றாங்களா? ஆனா இது செய்யறதுக்கு ஈஸியா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா? வாட் டு ஈட் நல்ல நம்ம சாப்பிடுறது என்ன செஞ்சு என்ன நினைச்சு சாப்பிடுறோமா, என்னன்னு தெரிஞ்சு சாப்பிடுறோமா, அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறோமா, வாட் டு ஈட், ஹவு டு ஈட், ஹவு டு ஈட், எப்படி வந்து சாப்பிடுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாட் டு ஈட், நம்ம இந்த சுகரை பார்த்த உடனே அந்த கிரேவிங்ஸ் இல்லாம சாப்பிடாம கண்ட்ரோல் பண்றோமா, வாட் டு ஈட். அப்புறம் வென் டு ஈட், சாப்பிட வந்து கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பிடுறோமா. ஈஸியா, பட் ட்ரை பண்றது கஷ்டம், ஃபாலோ பண்றது கஷ்டம். அதான் சொல்றேன். ஈஸியா தெரியுது, ஆனா ஃபாலோ பண்ண ஏன் கஷ்டமா இருக்கு? ஈஸியா தான் இருக்கு, பட் ஃபாலோ பண்ண இதுதான் நம்ம வந்து செய்யக்கூடிய மிஸ்டேக். ஏன் இது காரணம்? இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லா அன்கான்சியஸாவே ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாவே அன்கான்சியஸா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, காலையில எழுந்தோமா, சாப்பிடுறோமா, வேலைக்கு போறோமா, சாப்பிடுறோமா, தூங்குறோமா, காலையில எழுந்தோமா, சாப்பிடுறோமா, வேலைக்கு போறோமா, தூங்குறோமா. இது தவிர தாண்டி வேற ஏதாவது விஷயம் வந்து எப்பயாவது நடக்குதா 10 நிமிஷம். இது தவிர நம்ம வந்து ஒவ்வொரு செயலையும் கவனிச்சு செய்றோமா? என்ன சாப்பிடுறோம்? எப்படி சாப்பிடுறோம்? எங்க போறோம்? எப்படி பேசுறோம்? அந்த இது இல்லவே இல்ல. ஸோ நம்ம வெயிட் லாஸ் இன்னைக்கு இருந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒண்ண மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னென்ன சாப்பிட்டுருக்கேன்? அது எவ்வளோ கலோரி வரும்? கலோரி டெஸ்ட் எடுக்காதீங்க. நான் கலோரி லோ கலோரி டயட் எடுங்க, பாலியோ டயட் எடுங்க அதெல்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் கலோரி டெஸ்ட் எடுங்க. நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுற சாப்பாட நம்ம காலையில எவ்வளவு சாப்பிடுறோம்? ஒரு பவுல் ரைஸுக்கு என்ன கலோரி அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. நிறைய நிறைய நம்ம வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள்லாம் இருக்கு. சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பிஎம்ஐ செக் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன சாப்பிடுறீங்க? ஆஹ் ஒரு பவுல் ரைஸ் சாப்பிடுறேன்னா, அப்புறம் வந்து காய் சாப்பிடுறேன்னா, வெஜிடபிள் சாப்பிடுறேன்னா, ஃப்ரூட் சாப்பிடுறேன்னா, என்னென்ன சாப்பிடுறான்றத நோட் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் செஞ்சா போதும். ஒரே ஒரு விஷயம், காலையில இருந்து நான் என்ன சாப்பிடுறேன் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அதை வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க. அந்த நோட் பண்ணி அது எவ்வளவு கலோரி அப்படின்றத கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு வந்து இதுக்குதான் பெரிய சோம்பேறித்தனம், அதனால அதை செய்ய மாட்டோம். இது செய்யறதுக்கு நமக்கு பெரிய சோம்பேறித்தனம். ஆனா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நம்ம போனை நமக்கே தெரியாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்படிதானே? யாரெல்லாம் 3 மணி நேரத்துக்கு மேல ஸ்க்ரோல் பண்ணுவீங்க நமக்கே தெரியாம? எல்லாரும் 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 3 மணி நேரம் கூட நமக்கே தெரியாம வெட்டியா வெட்டியா தான். அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்துட்டே சிரிச்சுட்டே இருப்போம். ஆனா ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம்? இன்ஸ்டாகிராம் ஓகே. 5 நிமிஷம் மட்டும் ஒரு நோட் போட்டு இது என்ன செய்யறோம்? நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம்? அப்படின்றது மட்டும் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுல நமக்கு 3 பெனிஃபிட் இருக்கு. என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத டெய்லி நோட் பண்றோமா? டெய்லி நோட் பண்ண 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 டெய்லியும் அப்ப எவ்வளவு எக்ஸசிவா சாப்பிடுறோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தெரிய ஆரம்பிக்கும் போது அதை குறைக்க ஆரம்பிக்கும். நமக்கு இது வந்து நமக்கே தெரியாம சப்கான்சியஸா நமக்குள்ள போய் சேரும். டெய்லி நம்ம நோட் பண்ணும்போது. 2வது விஷயம், டெய்லி நம்ம நோட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும். கன்சிஸ்டன்சியா ரெகுலரா பண்ணணும் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி நமக்குள்ள எல்லாருக்கும் மோட்டிவேஷன் வந்து ஃபயரா இருக்கும். இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு வந்து கலாச்சிட்டாம இந்த குண்டா இருக்கான்னு கலாச்சா அதனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற வெயிட் லாஸ் இருக்குமே தவிர அப்புறம் என்ன நடக்காது? அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. நம்ம அப்படியே போயிரும். 2-3 நாள்ல மறந்து போயிரும். அப்புறம் திரும்பி ஒரு நாள் மோட்டிவேஷன் நடக்கும், திரும்பி மறந்து. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்றது டெய்லி நோட் பண்ற பழக்கம். டெய்லி நம்ம இருந்தது. 3வது என்ன விஷயம் தெரியுமா? செல்ஃப் அனலைசிங் தான் சொல்யூஷன் எல்லாத்துக்குமே. செல்ஃப் அனலைசிங் பண்ணும்போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது தெரியும் போது நிறைய நம்ம மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒன்ன மட்டும் இன்னைக்கு இருந்து பண்ணுங்க. ஒரு நோட் எடுங்க. டெய்லி கால்குலேஷன், டிசிப்ளின். ஆமா, அதான் அந்த கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான் டிசிப்ளினுக்கு பேஸ், ரூட் எல்லாமே. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. என்ன அந்த நம்மளுடைய கலோரி வந்து எக்ஸசிவா இருக்கக்கூடாது.
எவ்வளோ ஒரு நாளைக்கு 1500 கலோரி இருக்கணும். 1500 கலோரியில அந்த கலோரிஸும் எவ்வளவா இருக்கணும். இப்ப நம்ம ஒரு பரோட்டா சாப்பிடுறோம்னா அது எக்ஸசிவ் கலோரி. ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறோம்னா அது எக்ஸசிவ் கலோரி. ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம்னா அது எக்ஸசிவ் கலோரி. அப்ப அந்த கலோரியை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து எவ்வளவு கலோரிஸ் இருக்கணும் அப்படின்னா 250 கிராம் கலோரிஸ் தான் இருக்கணும். புரோட்டீன்ல இருந்து 50 கிராம், ஃபேட்ல இருந்து 30 கிராம், ஃபைபர் 30 கிராம். இத வந்து பாருங்க. ஒரு நாளைக்கு என்ன நான் அதிகமா சாப்பிடுறேன்? டெய்லி இட்லி தோசை சாப்பாடு, இட்லி தோசை சாதம், இட்லி தோசை சாதம் அப்படின்னா ஃபைபரும் இல்ல அதுல, புரோட்டீனும் இல்ல, ஃபேட்டும் இல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஃபேட் ஆயில் மட்டும் தான் ஃபேட் அக்குமுலேட் பண்ணும் அப்படின்னு. ஆனா குளுக்கோஸ் தான் அதிகமான ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் டைரக்ட் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம சாப்பிடுற ரைஸ், நம்ம சாப்பிடுற ஸ்வீட்ஸ், நம்ம சாப்பிடுற மைதா, இது எல்லாம் தான் அதிகமா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஹெல்தி ஃபேட் நம்ம எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஹெல்தி ஃபேட்னா என்ன? நட்ஸ்ல, சீட்ஸ்ல, கோகோனட் ஆயில்ல, இதுல இருந்து நம்ம வந்து இட்லியில புரோட்டீன் இருக்கா? உளுந்து போடுறோம், புரோட்டீன் இருக்கு. ஆனா உளுந்து எவ்வளவு போடுவீங்க? ரைஸை விட ரைஸ்ல 1/3 தான் நீங்க உளுந்து போடுவீங்க. ஸோ ரைஸ் தான் அதிகமா இருக்கு. கார்போஹைட்ரேட் சோர்ஸ் தான் அதிகமா இருக்கு. சப்பாத்தி சேம். இட்லி தோசைன்னா சப்பாத்தியும் சேம் தான். ஸோ அதுல ஃபைபர் இருக்குன்னு வேணா சொல்லிப்பாங்க. பட் இப்ப வர சப்பாத்தி இந்த ரீஃபைன்டு வீட்ல வந்து எந்த ஃபைபரும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபுட்டை வந்து அதை மாத்திக்க ட்ரை பண்ணணும். ப்ரோட்டீன் அதிகமா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ப்ரோட்டீன் வந்து நமக்கு நான்வெஜ் மட்டும் தான் ஞாபகம் வரும். நான்வெஜ்ஜும் ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான். பட் வெஜிடபிள் ப்ரோட்டீனும் நிறைய எடுத்துக்கணும். மில்லட்ஸ் நிறைய எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நம்மளோட அந்த நிறைய எக்ஸசிவா எடுத்துக்கிறோமா அதை ஸ்டாப் பண்ணணும். ஒரு விஷயம் நமக்கு நாலேஜ் கொடுக்கப்படுதா அதை அப்ளை பண்ணணும். எல்லாத்துலயுமே நமக்கு நாலேஜ் இருக்கு, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு போன் வச்சிருக்கோம், நீங்க நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்றோம், எல்லாருக்குமே தெரியும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு. அதை அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். அப்படி அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாத்திக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஸோ வெயிட் லாஸ்க்கு இந்த 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். வாட் டு ஈட், என்னெல்லாம் சாப்பிட்றேன் நான், என்ன சாப்பிட்றேன், எவ்வளவு குவான்டிட்டில சாப்பிட்றேன், வென் டு ஈட், எந்த நேரத்துல சாப்பிட்றேன். 7 மணிக்கு மேல ஒரு டின்னர் பார்ட்டி கூப்பிடுறாங்களா, போகாதீங்க. ஏன்னா நைட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு அந்த உங்க பாடி கூட நீங்க வந்து அந்த என்ன சொல்றது, நம்மளோட டிசையர்ஸ் கூட நம்ம போட்டி போட்டுட்டே இருக்கணும். நம்ம டிசைர்ஸ் வந்து ஒண்ணு சொல்லும், பரவாயில்ல போயிட்டு வரலாம், இன்னைக்கு மட்டும் சாப்பிடலாம், நாளைக்கு மட்டும் சாப்பிடலாம், இந்த ஒரு வாரம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அது கூட மட்டும் நம்ம வந்து ஒரு வாரே நடத்தணும். வார் நடத்தி அது கூட வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, நம்ம பாடியை நம்மளோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா இன்ஷால்லா நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நான் பெரிய பெரிய டிப்ஸ்லாம் கொடுக்கல, புது புது நாலேஜ்லாம் கொடுக்கல. ஆல்ரெடி நம்ம எல்லாமே தெரிஞ்சதுதான். அந்த தெரிஞ்சதை அப்ளை பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இன்ஷால்லா கண்டிப்பா அந்த வெயிட் லாஸா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்துக்கு வர்றதா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூஸை பத்தியும் ஒவ்வொரு வெபினார்லயும் பேசலாம். டயபெட்டிஸ் பத்தி பேசலாம், தைராய்டு பத்தி பேசலாம், பிசிஓஎஸ் பத்தி பேசலாம், அலர்ஜி பத்தி பேசலாம், லங் இஷ்யூ பத்தி பேசலாம் இன்ஷால்லா. ஸோ எவ்ரி வீக் நீங்க கனெக்ட் ஆக பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை நீங்க வந்து கேட்கலாம். ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடா. அண்ட் இப்போ வந்து இதை பத்தி எனக்கு நிறைய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ வெயிட் லாஸ் பத்தி நீங்க எனக்கு வந்து வெயிட் லாஸ் டெய்லி வந்து வெயிட் லாஸ் இருக்கணும், நான் வந்து கரெக்டா என் மைண்டை ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா எடுக்கக்கூடிய யோகா கிளாஸஸ் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன டயட்டை எப்படி நம்ம சாப்பிடணும், என்ன எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் பர்சனலா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இது வந்து இதுல யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா அப்படின்னாலும் அவங்களுக்கும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கு. அண்ட் நீங்க வந்து பர்சனலா வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்காக என் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிளினிக் நம்பர்ல இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா நிறைய ஷேர் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இது என்னோட ஓன் பெனிஃபிட்காக இல்ல, நேச்சுரோபதி நேச்சுரலா ஃபாலோ பண்ணி மெடிசின் இல்லாம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வர்றதுக்கு நம்ம யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அதுவும் அவங்களுக்கு ஒரு சேரிட்டி மாதிரி தானே இன்ஷால்லா. ஸோ நம்ம அவங்க ஹெல்த்துக்கு வந்து நார்மலாவே அவங்க பாடியே ஹீல் பண்ணி கொண்டு வர்றது ஒரு நல்ல டைப் ஆஃப் ஹீலிங். ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிங்க. வலைக்கும் சலாம், சொல்லுங்க. நான் வந்து ஒல்லியா தான் இருக்கேன். பட் வந்து காலைல முழிச்சோடனே அவ்வளோ தும்மல், இப்படியே ஒரு ஸ்னீசிங், டஸ்ட் அலர்ஜி இப்படியே போய்கிட்டே இருக்கு சிஸ்டர். ரொம்ப ஏனே தெரியல.
ஓகே. அலர்ஜி பத்தி இன்னொரு நாள் நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போ வந்து நான் பேசிக்கா சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, அலர்ஜி வந்து என்ன ரியாக்ஷன் அப்டின்னா, நம்மளோட இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருந்தா அலர்ஜி வரும். இப்போ ஒரு அலர்ஜி அப்டின்னு டாக்டர்ட்ட போனீங்க அப்டின்னா, அவர் வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சி ரியாக்டிவ் புரோட்டீன் சிஆர்பி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏன் அப்டின்னா, அந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் எப்ப அதிகமாகும்னா, நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். நம்ம அது வெயிட்னால மட்டும் கிடையாது. நான் சொன்னேன்ல, இந்த இன்ஃப்ளமேஷன் அப்டின்றது என்ன அப்டின்னா, நம்ம உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள புண்ணு ஏற்படுற மாரி. கரெக்ட்டா அந்த லங் லங் டிஷ்யூஸ்குள்ளயும், அந்த லங் செல்ஸ்குள்ளயும் அண்ட் நம்மளுடைய இந்த பிராங்கஸ்ன்னு சொல்லுவோம் அந்த குழாய். அந்த குழாயிலயும் இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கு அப்டின்னா, இந்த அலர்ஜி நெறைய வர ஆரம்பிக்கும். நம்மளோட சைனஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்டின்னாலும் அலர்ஜி அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட மெயின் மோட்டிவ் என்ன இருக்கணும் அப்டின்னா, இன்ஃப்ளமேஷன கம்மி பண்ணணும். இன்ஃப்ளமேஷன் எப்படிக்கெல்லாம் கம்மி பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். நம்மளோட இம்யூனிட்டிய ரேஸ் பண்ணணும். டெய்லி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ட மாத்தணும். லைஃப் ஸ்டைல மாத்தணும். ஸோ அதை எப்படி மாத்தணும் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இதுதான் சொல்யூஷன். நீங்க டேப்லெட் அலர்ஜிக்கு என்ன எடுத்துப்போம்? ஆன்டிஹிஸ்டமைன் டேப்லெட் எடுத்துப்போம். ஆன்டிஹிஸ்டமைன் டேப்லெட்டோ ஸ்டீராய்டோ வந்து நிறைய பெரிய சைடு எஃபெக்ட் கிட்னி டிசீஸ் தான் ஏற்படுத்துமே தவிர கண்டினியூஸா எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஸோ நீங்க சேஞ்ச் ஆகாத வரை பாடியும் சேஞ்ச் ஆகாது. வேற கொஸ்டின்? வலைக்கும் சலாம். இப்போதைக்கு போகல. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அண்ட் நைட் ஷிஃப்ட் போறீங்க அப்படின்னா உங்க ஸ்லீப் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். முடிஞ்ச அளவு நைட் ஷிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நைட் ஷிஃப்ட் வந்து நம்ம பாடியை கஷ்டப்படுத்தி ஒரு நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஏர்னிங்ல திரும்ப அந்த பாடிக்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வந்துடும். எப்பவுமே நான் யார்கிட்டயும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என் பாடியை கஷ்டப்படுத்தி நான் ஒரு ஏர்னிங் பண்றேன் அப்படின்னா அந்த ஏர்னிங் அந்த கிடைச்ச வெல்த்தே திரும்பி அகைன் பாடிக்கே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. இல்ல என்னால முடியாது அப்படின் போது ஸ்லீப் கரெக்டா ஒரு 7 hours நீங்க தூங்குறீங்களா, கண்டினியூஸா 7 hours தூங்குறீங்களா அப்படின்றத ஸ்லீப் கண்டிப்பா பாத்துக்கோங்க. அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய ஹெல்தி ஃபுட்ஸ் வச்சுக்கோங்க. பாடி ஆக்டிவா வச்சுக்கோங்க. 2 hours ஆகுது பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. யூஸ்வலா நார்மலா டெய்லி லைஃப்ல இருக்கவங்க 1 hour பண்றாங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட்ல போறவங்க 2 hours பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவு இதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க. என்னோட ஸ்லீப், என்னோட ஃபுட், என்னோட பிசிக்கல் ஆக்டிவ்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நைட்டு தூங்காம இருக்கும் போது நிறைய ஹார்மோனல் சேஞ்ச் அப்படியே பாடியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ற மாதிரி. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நிறைய ஹார்மோனல் ஃபுல்லாவே ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னா இதை மட்டும் சொல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வேற கொஸ்டின்ஸ்? சொல்லுங்க. இப்படி ப்ராடான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா பேக் பெயின் முக்கியமா வர்றது காரணம் அப்படின்னா நம்மளோட கால் பிளாடர். பேக் பெயின் கால் பிளாடர் கூட ரிலேட்டட். ஏன்னா நம்ம அக்குபஞ்சர்ல ரிலேட்டடா நான் பண்ணி சொல்றேன். பேக் பெயினுக்கு வந்து கால் பிளாடர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த கால் பிளாடர் அப்படின்னும் போது நம்மளோட ஃபுட்டு தான். ஏன்னா இந்த கால் பிளாடருக்கு முக்கியமான வேலை என்னன்னா லிவர்ல இருந்து என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. நம்ம எப்பெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் அது வந்து போர் பண்ணி விடும். இப்போ நம்ம அன்ஹெல்தியா ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம். அப்புறம் அன்வான்ட் டைம்ல நைட்டு ஒரு 9 மணி 10 மணி 12 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து அது ஒரு பெரிய லோடு. இந்த கால் பிளாடர் இந்த லோடை வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் செய்யல, கண்டினியூஸா இயர் பை இயர் செஞ்சு வரோம் அப்படின்னா அந்த கால் பிளாடருக்கு லோடு. அதுவே வந்து ஒரு பேக் பெயினை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொன்னு அந்த பேக் மசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னாலும் பேக் பெயின் வரும். ஸோ கோர் மசில்ஸ் வயிறுல வந்து தொப்பு அதிகமா இருந்தாலும் பேக் பெயின் வரும். ஏன்னா பாடி வந்து ஒரு அழகான ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் படைச்சிருக்கான். சொல்றேன் நல்லா அழகா நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஷேப்ல நான் எதை மாத்தினாலும் எனக்கு ஒரு டிசீஸ் வரும். ஸோ வயிறுல லோடு அதிகமாகும் போது, தொப்பையில அதிகமாகும் போது, வயிறை சுத்தி அதிகமாகும் போது, தைஸ்ல அதிகமாகும் போது நம்மளுடைய கிராவிட்டி பாடியோட கிராவிட்டி லெவல் மாறும். இப்போ ஆடு மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதோட கால்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கும். ஆனா அது உடம்பு பெருசா இருக்கும். ஆனாலுமே அதுக்கு அந்த முட்டி வலி அதெல்லாம் வராது. ஏன்னா அது பாடியோட வெயிட்டை ஈக்குவலா அந்த ஈக்குலிபிரியமா கரெக்டா மெயின்டைன் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்பர் பாடியில கொஞ்சம் தான் வெயிட் இருக்கு. ஆனா அது கூட நம்மளால தாங்க முடியல, பேக் பெயின் நீ பெயின் வருது அப்படின்னா நம்மளோட கிராவிட்டி மிஸ் ஆகுது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாத்துறதுக்கு காரணம் என்னன்னா முக்கியமா இந்த தொப்பை தான்.
தொப்பையை குறைச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா வெயிட்ல அந்த பேக் பெயின் வந்து வராது. வலைக்கும் சலாம். எனக்கு வந்து என்னன்னா இந்த டயஸ்டெசிஸ் இருக்கு அது வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும்? என்ன இருக்கு? சாரி, டயஸ்டெசிஸ் டயஸ்டசிஸ். அந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து ரொம்ப கேப் இருக்கு. ஆமா, அது வந்து நார்மல் தான். சிசேரியனா இல்ல நார்மல் டெலிவரியா? சி செக்ஷன்ல வரவங்களுக்கு மோஸ்ட் காமனான விஷயம் ஏன்னா அப்படின்னா அப்டமல் மசில்ஸ் லூஸ் ஆகும். அண்ட் நார்மல் டெலிவரி முடிச்ச உடனே நம்ம கிட்ட நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல நான் சொல்லியிருக்கேன்ல சூப்பரான கல்ச்சர் அப்படின்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த மில்க் செக்ரேஷனுக்காகவும் நம்ம பாடி நல்லா ஹெல்த்தியா வர்றதுக்காகவும் அந்த மருந்து கொடுப்பாங்க. பட் சிசேரியன்ல அதை நம்மளால எடுத்துக்க முடியாது அண்ட் நம்ம ஆக்டிவாகவும் இருக்க முடியாது சிசேரியனுக்கு அப்புறம். ஸோ பெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னும் போது இந்த அப்டமன் மசில்ஸ் திரும்பி அதோட ஸ்ட்ரக்சருக்கு வர்றதுக்கு ரொம்ப 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 லேட் ஆகும். இந்த ப்ரீநேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் இல்ல புரியல. ஸோ நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறமா கேளுங்க. ஸோ இப்போ அந்த 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 ஷேப்புக்கு நீங்க திரும்பி வர்றதுக்கு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எஸ்பெஷலி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணுதான் வழி. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது. இப்போ நம்ம 16 ஹவர்ஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டேன் காலையில. அப்போ நம்ம அந்த 16 ஹவர்ஸ் நான் ஒரு 10 ஓ கிளாக் ஆகும். அப்போ அது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற மாதிரி ஆகுமா? நீங்க டைம் சேஞ்ச் பண்ணுங்க. ஈவினிங் 6 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்போ மார்னிங் 8க்கு சாப்பிடலாம். அப்போ நீ 10க்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஆமா, நான் அதுதான் சொல்றேன். 5:30 மணிக்கெல்லாம் சன்செட் வந்துரும்ல, 5:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. சாயந்தரம் இன்ஷால்லா. ஆமா, சாயந்தரம். கண்டிப்பா கரெக்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. ஸோ யோகா கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா. ஓகே, நல்லலாம். வேற டவுட்? வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். எப்பவுமே மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். இப்படி 1 மணி நேரம் ஒரே இடத்துல இந்த கிளாஸ்ல கூட நாட் ஈவன் கிளாஸ்ல கூட 1 மணி நேரத்துல ஒரே இடத்துல கூட எப்பவுமே ஒரு சின்ன சின்ன ஆக்டிவ்ல இருந்துட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் எழுந்து போகணும். ஒரு சின்ன வாக், திரும்ப எழுந்து போகணும். ரொம்ப ஆக்டிவா என்னோட வேலையெல்லாம் நானே செஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் மெட்டபாலிக் பூஸ்டர். நீங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, மெட்டபாலிக் பூஸ்டர். வெந்தயம் சீரகம் எல்லாம் சாப்பிடுங்க, மெட்டபாலிக் பூஸ்டர். அதெல்லாம் தாண்டி நான் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மெட்டபாலிசம்க்கு வந்து ரொம்ப முக்கியமான எதிரி யாரு அப்படின்னா ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ அது இல்லாம இருக்குமா? அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கிறதே கிடையாது. ஸோ ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னா மெட்டபாலிசம் நார்மலா இருக்கும். அண்ட் நம்மளோட தைராய்டு, ஸோ தைராய்டை ஆக்டிவேட் பண்ற மாதிரி நெக் எக்ஸசைசஸ் டெய்லி பண்றது, நெக் ஸ்ட்ரெச்சஸ் பண்றது, இதெல்லாம் மெட்டபாலிக் பூஸ்டராகவே இருக்கும் இன்ஷால்லா. அப்புறம் பசியும் மெட்டபாலிக் பூஸ்டர். பசியை ரியலாவே ஃபீல் பண்றோம் அப்படின்னா அது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபாஸ்டிங் மெட்டபாலிக் பூஸ்டர். வேற கொஸ்டின்? வலைக்கும் சலாம். நீங்க சொல்ற அந்த எல்லாமே ஃபாலோ பண்றேன். 6 PM சாப்பிடுறேன் நான் நைட்ல. சூப்பர். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வாக்கிங் போகாதீங்க. சும்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் தான் போவாங்க. எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு நைட்டு தூக்கம் மட்டும் இருக்கவே மாட்டேங்குது. அப்ப நல்லா வேலை செய்யணும். 1 மணி நேரம் கண்டினியூஸா யோகா பண்ணீங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும் இன்ஷால்லா. எக்ஸசைஸ் எல்லாமே பண்றேன், புரோட்டீன் இன்டேக் எல்லாமே கரெக்டா பண்றேன். ஆனா என்னால தூக்கம் மட்டும் வருது. அப்ப நீங்க நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண இருக்கணும் இன்ஷால்லா. கிளாஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா இல்ல தனியா கன்சல்ட் பண்ணுங்க. நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ், நேச்சுரலா என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும் இன்சோமியாக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இன்ஷால்லா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஒமேகா 3 இல்ல ஒமேகா 3 ஃபேட்
ஒமேகா 3 ஃபேட் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். பட் வந்து இது அன்னெசசரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒமேகா 3 ஃபேட் நம்மளோட ஃபுட்லயே இருக்கு. நான் சொன்னேன்ல கோக்னட்ல இருக்கு, தயிர்ல, கர்ட்ல இருக்கு, யோகர்ட்ல இருக்கு. ஒமேகா 3 வந்து நெறைய நம்மளோட ஃபுட்லயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்க்கு போணும்? அண்ட் ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல கண்ட்ரோல் பண்றது. அத வந்து நேச்சுரல் ஃபுட்லயே நம்ம எடுத்துக்கலாம். அதுவே நெறைய இருக்கு. சோர்சஸ் நெறைய இருக்கும்போது நம்ம ஆர்டிஃபிஷியலா எடுக்க தேவையில்ல. எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலா நம்ம பாடிக்கு தேவையில்ல. நம்ம நேச்சுரலா எடுக்காத வரைக்கும். நேச்சுரலா எடுத்துட்டே இருந்தோம் அப்டின்னா, அது தேவைப்படாது. எடுத்துக்கல அப்டின்னா தான் அது தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒமேகா 3 டேப்லெட்டா எடுத்துக்கணும். செலவு பண்ணணும். அந்த டேப்லெட் எடுத்துக்கணும். அது ஒரு டேப்லெட் ஃபார்ம், ஆர்டிஃபிஷியல் ஃபார்ம் இவ்ளோ ட்ராபேக் இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு நல்ல நம்ம நட்ஸ் நெறைய சாப்பிட்டுட்டு, ஆ நம்ம சாப்பிடுற அந்த அ சமையலுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு, அந்த மாரி டைவர்ட் பண்ணி கொண்டு வரலாம்ல. இன்ஷா அல்லாஹ். எதுக்குமே மில்க் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பால் குடிக்காம இருக்கிறது, டீ, காஃபி குடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்டாவோ, மோராவோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்டோ, தயிரோ ஒரு தயிரோ, மோரோ. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். ஒமேகா 3 ஃபேட், கோகனட், அப்புறம் குட் ஃபேட்னா கோகனட் ஆயில் எடுத்து சொன்னீங்கல்ல sister. ம். அது வந்து கோகனட் ஆயில் வந்து டெய்லியும் 1 ஸ்பூன் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்கலாமா? இல்ல ஏதாவது தோசை அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாமா? நம்ம வந்து நம்ம நார்மல் ஃபுட்ல சேர்த்துக்கிறதும் ஓகே தான். நீங்க தனியா இப்ப சொன்னீங்கல்ல, காலையில காலையில நம்ம ஒரு வார்ம் வாட்டர்ல கோகனட் ஆயில் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷ்ல நிறைய ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் இருக்கு. ஸோ ஃபிஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது. ஆயில்ல ஃப்ரை பண்ணாம ஆயில்ல ஃப்ரை பண்ணாம ஃபிஷ்ஷை வந்து நம்ம கறியில அதாவது குழம்புல வச்சு சாப்பிடுறது அப்ப கிடைக்கிறது ஒமேகா ஃபேட் நிறைய இருக்கும். எக்ல நிறைய ஒமேகா ஃபேட் இருக்கு. பசலைக்கீரையில ஒமேகா ஃபேட் அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்ஷால்லா கரெக்டா இருக்கும். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆல்மோஸ்ட் டைம் எண்ட் ஆயிருச்சு. உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்ல கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. சிஸ்டர், அப்ப கோகனட் ஆயில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா வார்ம் வாட்டர்ல தான் இருக்கணும். அப்படியே நம்ம வார்ம் சாப்பிடக்கூடாது வாட்டர் sister. குடிக்கணும். வார்ம் வாட்டர் குடிக்கணும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் sister. வலைக்கும் சலாம். சரி. இல்ல இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் கேட்கலாம். டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிறைய சேஞ்சஸ் நம்ம பாடியில வர ஆரம்பிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக